சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகா எசகி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த ஸ்னேகா ஆளவே காணும், என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, இல்ல சிவாவும் மருந்து வேற ஒரு பணக்கார பையனை பார்த்துட்டாலான்னு தெரியலையன்றாங்க. அக்கா நீ இப்படி புலம்புறதுக்கு அவகிட்டயே போனை பண்ணி கேட்டா அதுக்கான பதில் அவ சொல்லுவா இல்ல. ஆமாண்டா எசகி, இப்பெல்லாம் வர வர மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதுடான்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா போனை போட அந்த பணக்காரிக்குன்னு சொல்லிட்டு எசகி சொல்றாங்க. உடனே எசகி சொன்னதும் மகா ஃபோன் பண்றாங்க. என்னமா ஸ்னேகா, இந்த அத்தைய மறந்துட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, உங்களை போய் எப்படி என்னால மறக்க முடியும், அப்புறம் ஏன் ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற, ஏன் ஸ்னேகா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சிவா உனக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால நீ சிவாவை விட்டுட்டியோன்னு நான் நினைச்சேன். சிவா தான் என் வாழ்க்கை, என் உயிர்ன்றது உங்களுக்கு தெரியாதா, எப்படியாவது சிவாவை அடையணுன்றதுக்காக தான் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்றாங்க. என்னமா சொல்ற புரியல, நான் ஒரு தூண்டில் போட்டிருக்கேன், அதுல கண்டிப்பா அந்த மீன் சேர்க்கும், அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு, அப்படின்னா பெரிய திட்டமா போடுறேன்னு சொல்லு. ஆமா ஆண்டி, அப்படி கூட தான் வச்சுக்கோங்க. சரி, அந்த திட்டம் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் எதை பிளான் போட்டாலும் அது உங்ககிட்ட சொன்னா அது நடக்க மாட்டேங்குது, அதனால இதை நான் ரொம்பவே ரகசியமா வச்சுட்டு அந்த சிந்துவுக்கு பெரிய ஆப்பா வைக்க போறேன், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நினைச்சது நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. இதை கேட்டு மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.